ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹானர் அண்ட் மைனர் டிகிரி வந்து இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2025 வச்சு கம்பேர் பண்ணுங்க ப்ரோ, அதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது போக வந்து இப்போ சப்போஸ் ஹானர் மைனர் பண்ணுறதுனால சிஜிபியில் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹானர் மைனருக்கு எலிஜிபிள்னாலே 8.5 மேலே எடுத்துருக்கணும் சிஜிபியை வந்து. சப்போஸ் இந்த 8.5க்கு கம்மியாக போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஹானர் அண்ட் மைனர் டிகிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை பற்றி ரெகுலேஷன் 2021 நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹானர் மைனர் இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக 18 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெகுலேஷன் 2025க்கும் ரெண்டுமே காமன் தான். கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 செலக்டிவ் கோர்சஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எலக்டிவ்க்கு வந்து அந்த வெர்டிகல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் எலக்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதே ரெகுலேஷன் 2025 வந்து புதுசாக வந்து 6 செலக்டிவ் கோர்ஸும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கேப்ஸ்டோன் டிசைன் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது போக உங்களுக்கு 5th செமஸ்டர்லேருந்து 7th செமஸ்டர் 3 செமஸ்டர் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து 2 பேருக்குமே காமன் தான். சிஜிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெகுலேஷன் 2021 3rd செமஸ்டர் வரைக்கும் உங்களோட சிஜிபியை மினிமம் 7.5 இருக்கணும், அது கம்மியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 1st செமஸ்டர்லேருந்து 4th செமஸ்டர் வரைக்கும் அரியரே வச்சிருக்கக்கூடாது. ஆனால் ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3rd and 4th செமஸ்டர் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களோட சிஜிபியை வந்து மினிமம் 7 சிஜிபியை வச்சிருக்கணும், நீங்கள் அது கம்மியாக போயிருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் 1st செமஸ்டர்லேருந்து 4th செமஸ்டர் வரைக்கும் அரியரே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் மைனர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஹானர் மைனர் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபியை வந்து 8.5க்கு மேலே இருக்கணும். அதுபோக நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹானர் மைனருக்கு எலிஜிபிள். 8.5 எடுக்கலாம், இல்லை 8.5க்கு மேலே அது கம்மியாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் மைனருக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஜிபியை வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகுமா ஹானர் மைனர் பண்ணுறனால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்காக சொல்கிறேன். ரெகுலேஷன் 2021 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 162 கிரெடிட்ஸ் டோட்டலாக 8 செமஸ்டருக்கு. இந்த கிரெடிட்ஸை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சிஜிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் சொல்கிறேன்னா ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக 18 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹானர் மைனர் பண்ணுறப்போ. இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹானர் மைனர் பண்ணாமல் அவங்களுக்கு 162 கிரெடிட்னா ஹானர் மைனர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 180 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ 162 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க்கும் ஸோ 180 கிரெடிட்ஸ்க்கு எழுதுகிற எக்ஸாமுக்குரிய அந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேரி ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஹானர் மைனர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிஜிபியை கொஞ்சம் பூஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில டைம் உங்களுக்குமே வந்து சிஜிபி அடியாகும். அது எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களோட சிஜிபியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆனால் உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குமே வந்து சிஜிபியை கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சிஜிபியை கால்குலேட் பண்ணுறதுல ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அது நான் கால்குலேஷன்லாம் இப்போ சொல்லலாம், சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு கால்குலேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட்ஸாக வச்சு டிவைட் பண்ணுவாங்க. டிவிஷன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் தான். ஸோ டோட்டலாக வச்சு டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 162 118 இருக்குது. அப்படி உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹானரில் மைனர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் மென்ஷன் பண்ணி வரும். ஸோ ஆனால் நீங்கள் ஜாப் போகிறப்போ அது கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8.5 கீழே போயிடுச்சு அப்படின்னா என்னோட சிஜிபி வந்து கம்மியாகிறப்போ நான் வந்து ஹானர் மைனருக்கு எலிஜிபிள் கிடையாது, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதை வந்து 2 தான் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் மைனர் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் அடிஷ்னல் கோர்ஸில் வந்து அரியர் வச்சிட்டிங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் வந்துருச்சுனாலோ உங்களோட இது வந்து ஹானர் கேன்சல் ஆகும், மைனர் கேன்சல் ஆகும். அப்படிங்கிறப்போ அந்த கோர்ஸஸ்லாம் உங்களோட கிரேட் ஷீட்டில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சிஜிபிஏ கால்குலேஷனே அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிறப்போ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடிஷ்னலாக 18 கிரெடிட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ஹானர் மைனரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனாலுமே உங்களுக்கு வந்து 8.5க்கு கம்மியாக போகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 8.5 சிஜிபிஏவுக்கு கம்மியாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் இந்த டைப்பில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் எலக்டிவ் ஓப்பன் எலக்டிவோட சிஜிபிஏ வந்து ஹையர் கிரேடோட பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ரெகுலேஷன் 2021 கொடுத்துருக்காங்க. நான் ரெகுலேஷன் 2025 வந்து உங்களுக்கு வர்றப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரிஞ்சிருக்காது. உங்கள் சீனியர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அஃபிஷியலான அப்டேட்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.